திருக்குறள் அதிகாரம் 46. சிற்றினஞ்சேராமை. சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாச் சூழ்ந்துவிடும். தீய குணத்தாரோடு சேர பெரியோர் அஞ்சுவர், சிறியாரோ அவர்களை தம் உறவாகவே கருதிவிடுவர். நிலத்தியல்பால் நீர்த்திரின் தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்ப தாகும் அறிவு. தான் சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீர் தன் இயல்பை இழந்து நிலத்தின் இயல்பாகவே மாறிவிடும். மனிதரின் அறிவும் அவர் சேர்ந்த இனத்தின் இயல்பாகவே ஆகிவிடும். மனத்தானாம் மாந்தர் குணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். மக்களுக்கு இயல்பான அறிவு அவர்தம் மனததால் உண்டாகும். ஆனால் ஒருவன் இப்படிப்பட்டவன் என்று பெரியோர் சொல்லும் சொல் அவன் சார்ந்த இனம் காரணமாகவே உண்டாகும். மனத்துள் அதுபோல காட்டி ஒருவர்க்கு இனத்துள தாகும் அறிவு. அறிவு ஒருவன் மனத்துள் இருப்பது போல தோன்றும். உண்மையில் அது அவன் சேர்ந்துள்ள இனத்தின்பால் இருந்து பெறப்படுவதே ஆகும். மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும். மனத்தூய்மை செய்யும் செயல் சிறப்பு ஆகிய இரண்டும் ஒருவன் சேர்ந்துள்ள இனத்தின் தூய்மையை ஆதாரமாக கொண்டே பிறக்கும். மனந்தூயார் கெச்சம் நன்றாகும் இனந்தூயார்க்கு இல்லை நன்றாகா வினை. மனத்தால் நல்லவர்க்கு அவர் விட்டுச் செல்வனவே நல்லவை. இனத்தால் நல்லவர்க்கோ நல்லதாக அமையாத செயல் என்று எதுவுமே இல்லை. மனநலம் மன்னையர் காக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும். நிலை பெற்று வரும் உயிர்களுக்கு மனநலம் சிறந்த செல்வம் தரும். இன நலமோ எல்லா புகழையும் தரும். மனநலம் நன்குடைய ராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமா புடைத்து. மனநலத்தைச் சிறப்பாக பெற்றவரே ஆயினும் நல்ல குணம் உடையவர்க்கு இனநலம் பாதுகாப்பாக இருக்கும். மனநலத்தின் ஆகும் மறுமைமற்றதும் இனநலத்தின் ஏமா புடைத்து. ஒருவனுக்கு மனநலத்தால் மறுமை இன்பம் கிடைக்கும். அதுவும் கூட இனநலத்தால் வலிமை பெறும். நல்லினத்தின் ஊங்குன் துணையில்லை தீயினத்தின் அல்லற் படுப்பதும் இல். ஒருவனுக்கு நல்ல இனத்தை காட்டிலும் பெரிய துணையும் இல்லை. தீய இனத்தை காட்டிலும் துன்பம் தருவதும் இல்லை.